வணக்கம். நான் உங்கள் சாய் ஸ்ரீநாத் பேசுகிறேன். சூப்பர் லைஃப் எஸ்டிசி தேடி பற்றி நான் ஒன்று சொல்ல போகிறேன். எனக்கு 9 இயர்ஸாக டயபெட்டிக் பேஷண்ட். நான் கல்யாணம் ஆன அடுத்த ஒரு வருஷத்துலேயே எனக்கு டயபெட்டிக் இது ஆயிடுச்சு. டயபெட்டிக்னால காலையில் 2 டேப்லெட்டு, சாயங்காலம் 3 டேப்லெட்டு, இன்சுலின் வேறு போட்டுட்டு இருந்தேன். நான் சாய் டிவோட்டி. நான் சாயப்பா கிட்ட போய் நான் பிரார்த்தனை வச்சுக்கிட்டே இருந்தேன். சாயப்பா, எனக்கு மாத்திரை மருந்து இல்லாத ஒரு லைஃப் தர முடியுமான்னு நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அது என் சாயப்பா 9 இயர்ஸ் கழிச்சு ஒருத்தர் குருசாய்ராம், என் குருசாய்ராம் லைஃப்பில் அவர் எனக்கு சொல்லி இங்கே சதீஷ் பாபு சார்கிட்ட நான் இந்த எஸ்டிசி தேட்டி நான் எடுத்துக்கிட்டு இப்போ என் லைஃபே சூப்பராக இருக்குங்க. ஆகஸ்ட் 10ஆம் தேதி நான் எடுத்துக்க ஆரம்பித்தேங்க. அப்பவும் டேப்லெட் போட்டுக்க சொன்னார். நான் சாயப்பா மேலே நம்பிக்கை வச்சு இந்த மருந்து எடுத்துக்கிட்டேன். டேப்லெட்டே இப்போ வரையும் நான் போட்டுக்கிறது இல்லை. டேப்லெட்டு, இன்ஜெக்ஷன், இன்சுலின் எதுவுமே நான் போட்டுக்கிறது இல்லை. இப்போ வரைக்கும் இப்போ டிசம்பர் 24ஆம் தேதி வரைக்கும் நான் சூப்பர் லைஃப் எஸ்டிசி தேட்டி மட்டும்தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். என் லைஃப் அவ்வளோ நல்லா இருக்குது. 132 டிசீஸை இது க்யூர் பண்ணுதுங்க. எல்லா நோய்களுக்கான ஒரே மருந்து இந்த எஸ்டிசி தேட்டி தீர்வுங்க. தயவு செஞ்சு பார்க்குற அனைத்து மக்களும் மாத்திரை பின்னாடி ஓடாதீங்க. பயமுறுத்துவாங்க நம்ம டாக்டர்ஸுங்க. இந்த மாத்திரை போட்டுக்கிட்டாதான் உங்கள் லைஃப் நல்லா இருக்கும், எல்லாமே கண்ட்ரோலாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றுமே தலையில் ஏற்றுக்காதீங்க. எஸ்டிசி தேட்டி எடுங்க. உங்கள் லைஃப்பை ரீசைக்கிள் பண்ணி என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவீங்க. நான் ஒரு உதாரணங்க. நான் டயபெட்டிக் பேஷண்ட்டு. நான் டேப்லெட்டும் யூஸ் பண்ணுறதில்ல, இன்சுலினும் நான் யூஸ் பண்ணுறதில்ல. என் லைஃப்பை காப்பாற்றினது என் சாய்ராமும் எஸ்டிசி தேட்டியும் சதீஷ் பாபு சாரும் தான். நான் அதுக்கு கோடி நன்றி சொல்லணுங்க.